கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய பெரிய நாயகி அன்னையின் பக்தர்களே, திருவிழா காண அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பெரிய நாயகி அன்னையின் ஆசீரும் அருளும் திருநாள் வாழ்த்துக்களையும் கூறி, உங்களுக்கு இன்று ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்பதை இன்றைய வாசகங்களிலிருந்து எடுத்து உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். திருத்தலத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த அன்னையின் பாதுகாவலை அதிகமாக நாம் பெற முடியும் என்ற நம்பிக்கையுடையவர்களாக மாறவும், இறைவன் தாமே இவருக்கு கொடுத்த சிறப்பு இடத்தை நினைந்து நமக்காக எவ்வாறு அவர் இறைவனிடமிருந்து பரிந்து பேச முடியும் என்ற நம்பிக்கையில் வளர்கின்றவர்களாக நாம் மாறுவதற்கு தூண்டப்படுவதற்கான நிகழ்வுகளை ஒன்று ரெண்டு உங்களுக்கு இன்று நினைப்பூட்ட விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை கன்னிமரியை எந்த அளவுக்கு உயர்வான நிலையில் வைத்திருந்தார் என்பதை இன்று ஆண்டவரை தன் உதரத்தில் தாங்கிய கன்னிமரி உடனடியாக புறப்பட்டு சென்று எலிசபெத்துக்கு உதவி செய்வதற்காக சென்ற பொழுது தூய் ஆவியால் தூண்டப்பட்டவராக எலிசபெத்து சொன்ன வார்த்தைகள், என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் பேறு பெற்றவள் என்று முதலிலே கடவுளின் உடனிருப்பை கண்டு கொள்கின்றவராக வரம் பெற்றவராக மாறி அவரை பேறு பெற்றவர் என்று போற்றுகின்றார். இறைவன் தாமே அவருக்கு கொடுத்த சிறப்பு அருள் கொடைகளின் வல்லமையினால் வானதூதரும் அவ்வாறே வாழ்த்தினார். எந்த அளவு மக்களால் போற்றப்படுகின்றவராக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த ஆண்டவர் மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட அவரை காண்பதற்காக வந்திருந்த கன்னிமரியை, உம் தாயும் சகோதரர்களும் உம்மை காண வந்திருக்கின்றார்கள், பார்க்க வர முடியாத அளவுக்கு கூட்டம் நெருக்கமாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சிலர் திரித்து பொருள் கொடுக்கின்றவர்களாக பேசுவதை நாம் இன்றும் கேட்கின்றோம். என் தாயும் சகோதரர்களும் யார் என்று ஆண்டவர் கேட்டாராம். எதற்காக ஆண்டவர் அவ்வாறு சொன்னார் என்பதை திரும்பவும் அன்புக்குரியவர்களை தெளிவாக உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் என் தாயும் சகோதரர்களும் யார் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகள், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களே என் தாயும் சகோதரர்களும் என்று சொன்னார். கன்னிமரியை எவ்வாறு இரட்டிப்பாக புகழ்ந்து பேசுகின்றார் ஆண்டவர் என்பதை சொல்வதற்காக, என்னை பெற்றெடுத்ததனால் மட்டுமல்ல கன்னிமரியின் தாய், இறைவனுடைய விருப்பு எதுவென்று அறிவுறுத்தப்பட்ட பொழுது தன் கன்னியாயிற்றே குழந்தையை பெற முடியாதே என்று சொன்ன பொழுது வானதூதர் இது இறைவனின் வல்லமையால் நிறைவேறுகின்றது என்று சொன்ன உடனே, ஆண்டவருடைய விருப்பு என்னில் நிறைவேறட்டும், நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னாலே அதை ஆண்டவர் திரும்ப நினைவுபடுத்துகின்றார். பெற்றதனால் மட்டுமல்ல தாய், இறைவனுடைய விருப்பு என்ன என்று உணர்ந்தவுடனே தன்னை அவருக்கு அடிமையாக மாற்றி கொண்டவள் என் தாய் வந்திருக்கின்றாளா என்று கேட்கின்ற அளவுக்கு ஆண்டவர் கன்னிமரியை புகழ்ந்து போற்றுகின்றவராக செயல்படுகின்றார். அந்த அன்னையை இங்கு பாதுகாவலாக பெற்றார். அதுவும் பெரிய நாயகி. பேரை கேட்டாலே அப்படி தான் இருக்கு. பெரிய நாயகி இங்கே இருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கே உள்ள நிகழ்வுகளை பற்றி சொல்வதற்கான நேரம் இல்லை. இது எந்த அளவு இந்த இடத்திலே வீரமாமுனிவர் கன்னிமரியின் புகழை பரப்புவதற்காக செயல்பட்ட முறைகள், அவர் கொண்டு வந்து சுரூபத்தில் ஒன்று காணாமல் போனதனால் அன்று இந்த ஒரு பகுதியிலே ஆட்சி புரிந்தவராக இருந்தவர் கண்டெடுத்து கொடுத்த பொழுது திரும்பி வந்த நேரத்தில் இங்கு ஆலயத்தை உருவாக்கி இந்த பெரிய நாயகியின் ஆலயம் இங்கு உருவானது என்றும், அதை கண்டெடுத்து கொடுத்த அந்த அரசியல் தலைவருக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று அவர் விரும்பியது போல ஆசீர்வதிக்கப்பட்டு பெற்றதனால் ஏற்பட்ட திருத்தலமாக உயர்ந்திருக்கின்ற 300 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற இந்த திருத்தலத்தில் வந்திருக்கின்ற அன்புக்குரியவர்களே, நீங்கள் எத்தகைய நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்று முதலில் கேள்வியாக எழுப்புகின்றேன்.
எதை விரும்பி இறைவனிடமிருந்து பெற விரும்புகின்றீர்கள் அதை இந்த கன்னித்தாய் பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று கேட்டு அவர்களை கிண்டலாட்டு முதல்ல ஒரு சின்ன கதை. ஒரு தடவை ஒரு ஆயர் உறுதி பூசல் கொடுக்கறதுக்காக போயிருந்தாலும், சுருக்கமாக சொல்லதுக்காக உறுதி பூசல் கொடுத்த ஆயர் உறுதி பூசல் பெற்றவர்கள் எந்த அளவு மறைக்கல்வி தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு கடைசியில் சொன்னாராம், நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். இந்த பரிசுத்த ஆவியை உங்கள் பரிசுத்த ஆவியிடமிருந்து நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார். உடனே ஒரு பையன் எழுப்பி சொன்னான், எங்கள் அண்ணன் வெளிநாட்டிலிருந்து புதிய ஆடையெல்லாம் அனுப்பிவிட்டார், அது கொண்டு வந்தவர் இன்னும் எனக்கு கொண்டு தரல, அதுக்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னான். வேறொரு பாப்பா எழுப்பி சொன்னாலாம், எங்கள் வீட்டில் நிறைய விருந்தினர்கள் வரணும், ஏன்னா நிறைய காசு தருவாங்க இப்படி ஒருத்தராக சொன்ன உடனே அந்த ஆயர் சொன்னாராம், அன்பு மக்களே, நீங்களெல்லாம் கேட்குறத பார்த்தா இன்றிருந்து நாளைக்கு அழிந்து போகக்கூடியது. நான் ஒருவேளை உங்களைப் போல இந்த உறுதி பூசல் பெறுவதாக இருந்தால் என்ன கேட்பேன்னு தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு நல்ல புத்தியை தாரும். உடனே ஒரு பையன் எழுப்பிட்டான், இல்லாதது தானே கேட்போம் ஆயர் அவர்களே, உங்களுக்கு புத்தி இல்லைன்னா அங்கே புத்தி வேணும்னு கேளுங்க. அன்புக்குறிகளே, இது கிண்டல்னு முதலே சொல்லிட்டேன். உங்களை திரும்பி கேட்குறேன், இந்த திருநாள் கொண்டாட வந்திருக்கின்ற அன்பு பக்தர்களே, நீங்கள் எதை இன்று கன்னிமரியின் பரிந்து பேசுதலால் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்வீர்களா? ஏதோ கூட்டம் போகிறாங்க, நானும் போகிறேன், திருநாள் ஆண்டுதோறும் நடத்துகிறாங்க, நானும் போகிறேன் அப்படின்னு நினச்சி வந்திருக்கிறீங்களா? நீ விரும்புவதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எந்த அளவுக்கு உன்னிடத்தில் காணப்படுகின்றது? எலிசபெத்து சொன்ன வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவர் சொன்னதை நீ நம்பியவள் பேர் பெற்றவள் என்று சொன்னார். உன்னிடத்தில் என்னிடத்தில் இருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவு நான் இன்று இறை எண்ணெயின் பரிந்து பேசுதல் வழியாக எதை பெற முடியும் என்ற நம்பிக்கை உடையவளாக வந்திருக்கின்றேன் என்ற கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பி அன்புக்குரியவர்களே, நான் வந்த காரியம் நிச்சயமாக இடம்பெற வேண்டுமென்றால், நடக்க வேண்டுமென்றால், நான் எந்த அளவு கன்னிமரியின் பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய வல்லமை அவர் வழியாக எனக்கு வெளிப்படுத்தப்பட முடியும் என்ற நம்பிக்கை உடனாக வந்திருக்கின்ற என்ற கேள்வி எழுப்புங்கள். நீங்களே தகுந்த முறையில் பதில் சொல்லுகின்றவர்களாக மாறி நீங்கள் வந்திருக்கின்ற காரியங்கள் நிச்சயமாக இடம்பெறும், அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது என்பதை உணர்ந்தவர்களாக நம்பிக்கையில் வளர, அன்னையின் பரிந்து பேசுதலில் உறுதியான மனப்பாங்குடையவர்களாக நீங்கள் வளர, நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த திருநாள், இன்றைய திருநாள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். லூர்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பல வருடங்களுக்கு முன்பே அங்கே அற்புதங்கள் நடந்த நிகழ்வுகளிலே ஒன்றாக குறித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அயர்லாந்திலிருந்து முடவனாக இருந்த ஒரு குழந்தையை கொண்டு வந்த தாய் அங்கு ஒருவேளை போனவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை தீப நற்கருணை ஆசீர்வாதம் முடிந்த பிறகு நற்கருணை கதிர் பாத்திரத்திலே கொண்டு வந்து கடினமாக நோய்வுப்பட்டவர்களாக இருக்கின்றவர்களாகவும் கிடத்தி வைக்கின்ற இடத்திலே வந்து நற்கருணையை கதிர் பாத்திரத்திலே வைத்து ஒவ்வொருவருமாக ஆசீர்வதிக்கின்ற பழக்கம் இன்றும் உண்டு. அவ்வாறு அந்த ஆயர் அல்லது குருவானவர் ஆசீர்வதிக்கின்ற பொழுது இந்த அயர்லாந்திலிருந்து முடவனாக இருந்த குழந்தையை கொண்டு வந்த அந்த தாய் அவனிடத்திலே சொல்லியிருந்தாள், உன்னை நற்கருணை வைத்து ஆயர் இன்று ஆசீர்வதிக்கின்ற பொழுது நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள், ஆண்டவரே, வல்லமை மிக்க நீர் என்னை குணப்படுத்தும், முடவனாக இருக்கின்ற என்னை குணப்படுத்தும். இந்த வார்த்தைகளை நீ திரும்பி திரும்பி சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு அந்த ஆயர் வந்து ஒவ்வொருவராக மந்திரித்து ஆசீர்வதித்து இந்த சிறுவனிடத்தில் வந்த பொழுது அந்த சிறுவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, முடவனாகி என்னை குணப்படுத்தும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நான் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன்.
நான் நீ என்னை குணப்படுத்தலைன்னா உங்கள் அம்மாவிட்ட சொல்லி கொடுத்துருவேன். எந்த அளவு அந்த சிறுவனிடத்தில் வைத்திருந்த நம்பிக்கை. என்னை நீர் குணப்படுத்தவில்லை என்றால் குணப்படுத்துகின்ற வல்லமை இறைவனிடம் இருக்கின்றது. அதை பெற்று தருகின்றவராக இருக்கின்ற கன்னிமரியிடத்தில் அந்த சிறுவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், ஆண்டவரை என்னை குணப்படுத்தும், முடவனாக இருக்கின்ற என்னை குணப்படுத்தும், நீர் என்னை குணப்படுத்தவில்லை என்றால் உன் தாயிடத்தில் சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிறான். இன்றைக்கு யாரெல்லாம் போய் அன்னை இடத்துல போய் சொல்ல போகிறீங்க? திரும்பவும் சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே, எதை கேட்பதற்காக வந்திருக்கின்றீர்கள்? எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றீர்கள்? எதனால் உங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவோடு உண்மையாக இணைந்திருக்க போகின்றது என்ற உறுதியான மனப்பாங்குடன் வந்திருக்கின்றீர்கள்? என்று கன்னிமரியிடத்து வானதூதர் இறைவன் உமது திருவயிற்றில் கருத்தரிக்கப்பட போகின்றார் என்று சொன்ன உடனேயே தனது உறவினரான எலிசபெத்தின் எத்தனையோ மைல் தூரம் கடந்து சென்று உதவி புரிவதற்கான மனப்பான்மை பெற்றவராக மாறினாரோ, இன்று இந்த திருத்தலத்தில் வந்திருக்கின்ற நீங்கள் அத்தகைய மனப்பான்மையுடையவர்களாக மாறுவீர்கள் என்றால் அவரிடத்தில் வைக்கின்ற உறுதியான பற்றுதலால் நீங்கள் கேட்பதை பெற முடியும் என்ற நம்பிக்கை உடையவர்களாக மாறுகின்ற மனப்பக்குவம் படைத்தவர்களாக இந்த திருப்பலி தருகின்ற வல்லமை, இந்த திருப்பலியில் ஆண்டவர் தன்னையே நமக்கு உணவாக தந்து நம் உடனிருந்து செயலாற்றவிருக்கின்ற வல்லமையை பெற்றவர்களாக மாற, அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்து, இந்த பவுலடிகளார் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். நம்மிடத்தில் இருக்கின்ற நம்பிக்கையின் மாற்றம், உயர்வு, வளர்ச்சி, இறைவனுடைய உணர்நிறுத்தலை பெற்றவர்கள் என்ற மனப்பாங்கை பெற்றவர்களாகவும், அவருடைய தாய் நமக்காக பரிந்து பேசுவதனால், அவர் நம்மோடு இருப்பதனால் நாமும் அவருடன் என்றும் இணைந்திருக்கின்ற வரத்தை பெற்றவர்களாக மாறுகின்ற பொழுது நம்முடைய செயல்முறைகள், வாழ்க்கை முறைகள் இறைவனுக்கு ஏற்புடையதாக மட்டுமல்ல, பிறரை வளமை மிக்கவர்களாக மாற்றுவதற்காக இறைவன் இந்த திருநாளில் நமக்கு வரம் தருகின்றார் என்ற நம்பிக்கையும், இறை என்னை நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்ற மனப்பான்மையும், அவரை கண்டு பாவிக்கின்றவர்களாக செயல்படுகின்ற மனப்பாங்கோடு நாம் வாழவும் இந்த திருநாள் நாம் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அருளை பெற்று தரட்டும். ஆமீன்.